அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக பள்ளிகளில் வாரம் ஒருமுறை வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் இசைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வாரத்திற்கு ஒருமுறை தமிழக பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், உயர்நீதிமன்ற உத்தரவின் சாராம்சம் என்ன? வசந்த், இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்து ஒரு 107வது கேள்வியா கேட்ட கேள்வியில வந்து வந்தே மாதரம் எந்த மொழியில் முதலில் இயற்றப்பட்டது என்ற கேள்வி கேட்கப்பட்டது. சமஸ்கிருதமா, உருதுவா அல்லது வங்காளமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. சமஸ்கிருதம் என்று ஒரு தேர்வர் எழுதியிருந்த நிலையில வந்து அதில் வந்து குழப்பம் நீடிப்பதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தான் எழுதிய பதிலும் அரசு அளித்த விளக்கமும் வந்து மாறுபட்ட வகையில் இருப்பதால் தனக்கு ஒரு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் நீதிபதி முரளிதரன் விசாரித்து அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து விளக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடந்த வாரம் விளக்கம் அளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் வந்தே மாதரம் என்பது சமஸ்கிருத பாடல் என்றும், ஆனால் அது எழுதப்பட்ட மொழி என்று வங்காளம் என்றும் தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. அந்த வழக்கில் வந்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வந்து அந்த மாணவனுக்கு ஒரு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தாலும் அதை தாண்டி வந்தே மாதரம் என்பது வந்து நமது தேச பாடல், அதாவது ஜனகணமன பாடலை போன்ற வந்தே மாதரம் ஒரு மனதில் வந்து எழுச்சியை கிளப்பக்கூடிய பாடல், ஒரு நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய ஒரு பாடல். அதை வந்து பெரும்பாலும் அது இந்த பாடலை உருவாக்குவதற்கும் நாட்டின் விடுதலைக்காகவும் பலர் போராடியுள்ளனர். அதை வந்து நம்ம சொந்த வேலைகள் வந்து பலர் வந்து மறந்துடுறோம். ஆனா அதில் நினைவுகூறும் வகையில் வந்து இந்த வந்தே மாதரம் பாடலை கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் தினமும் முடியாவிட்டாலும் சரி வாரத்தில் ஒரு நாளாவது, அதாவது திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு முறை இந்த வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் இந்த பாடலை மாதத்திற்கு ஒரு முறையாவது பாட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு ஏதுவாக தற்போது வங்கமொழி அல்லது சமஸ்கிருத மொழியில் எந்த மொழியில் இருந்தாலும் அதை மொழிபெயர்த்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இந்த பாடல் கிடைக்கும் வகையில் அரசு இணையதளத்தில் வெளியிட வேண்டும். சமூக வலைதளங்களில் இதை வந்து பரவலாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வந்தே மாதரம் பாடலை பாடுவதற்கு சில முடியாத காரியமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான தகுந்த காரணங்களை அவர் தெரிவிக்கும் பட்சத்தில் அவங்க மீது வற்புறுத்தல் எதுவும் செய்யக்கூடாது, பாட வேண்டும் என்ற வற்புறுத்தல் செய்யக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நமக்கு நாட்டுக்காக போராடிய தேசிய தலைவர்களை அவ்வப்போது நினைவு கூறும் வகையிலேயே உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் இதை வந்து சரியான வழியில் இந்த வந்தே மாதர பாடல் பாட வேண்டும் என்ற உத்தரவு வந்து சரியான பாதைக்கு எடுத்து செல்லும் என்றும் நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டிருக்கிறார். வசந்த், முகேஷ், உயர்நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு வெளியாகி இருக்கும் நிலையில இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து பள்ளிகளுக்கும் எப்போது அனுப்பப்படும்? என்றையிலிருந்து இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்படுகிறது? இந்த உத்தரவு பாத்தீங்கன்னா நீதிபதி உத்தரவாதம் பிரிச்சிருக்காரு. காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கல. இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பெரும்பாலும் அரசு கிடைக்கிறதுக்கு 10 நாள் 15 நாள் கால அவகாசம் தேவைப்படும். நீதிமன்றத்தின் உரிய முறையிலான, அதாவது நீதிமன்ற உத்தரத்தாள் மூலமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின் அதை வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் மூலமாக தமிழக அரசுக்கு அனுப்பப்படும். தமிழக அரசுக்கு கிடைக்கப்பட்டவுடன் பள்ளிக்கல்வித்துறைக்கும் மற்றும் உயர்கல்வித்துறைக்கும் இந்த உத்தரவு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக இந்த நடைமுறை வந்து பின்பற்றப்பட வேண்டும். இது வந்து பள்ளிகள் பொறுத்தவரை வந்து கட்டாயப்படுத்தப்பட்டாலும் அரசு நிறுவனங்களை பொறுத்த அரசு அலுவலகங்கள் மற்றும் அதாவது பள்ளி கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடலை வாரம் ஒரு முறை திங்களோ அல்லது வெள்ளியோ கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதேபோல் அலுவலகங்களில் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்பது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அறிவுறுத்தலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது வந்து எதுவுமே உத்தரவாக தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு எதுவுமே. ஆனா வந்து பின்பற்ற முடியாதவர்கள் மீது எவ்வித அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு. ஏன்னா அது வந்து தேசபக்தி பாடல் மீதான ஒரு வெறுப்பை தோன்றிவிடும். எனவே வந்து தேசபக்தியை நாம் மனதில் கொள்ளும் வகையில் இது வந்து தாமலே விருப்பப்பட்டு இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் என்ற நோக்கத்துல தான் இந்த உத்தரவு பிறப்பிப்பதாகவும், நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் அதை பின்பற்ற விருப்பப்படாதவர்களுக்கு வந்து எந்தவித அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். வந்தே மாதரம் பாடல் கொண்டு வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள், நம்ம இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்வதற்கு எத்தனை பேர் பாடுபட்டார்கள் என்பதை அவரவர் உணர்ந்து இந்த வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சியில் தானாக முன் வந்து பங்கேற்க வேண்டும் என்று நீதிபதி ஒரு அறிவுரையாக கூறியுள்ளார். வசந்த், முகேஷ், அதேபோல் தமிழில் மொழிபெயர்த்தும் பாடிக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதற்கு ஏதாவது நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்று ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா?
தமிழில் மொழிபெயர்த்து அதை வந்து தமிழ் அது சமஸ்கிருதத்தில் பாடுவதற்கோ அல்லது வங்க மொழியில் பாடுவதற்கோ வந்து இது சில சிரமங்கள் ஏற்படும் பட்சத்தில் அது வந்து சில தமிழ் மீது ஆர்வமுள்ளவர்கள் நிறைய இருக்கலாம். அல்லது தாங்கள் தமிழகத்தில் இருக்கும் பொழுது ஏன் வந்து இன்னொரு மொழியை நாங்கள் கற்க வேண்டும் என்று இந்திக்கு எதிராக சில குரல்கள் அவங்க எழுப்பி வருகிறது. அந்த நிலையில் வந்து இந்த சமஸ்கிருதம் வங்க மொழியும் எதிர்ப்பு கிளம்பும் என்ற நோக்கத்தை நீதிபதி கருத்தில் எடுத்திருக்கலாம். அதன் அடிப்படையிலேயே இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வந்து பெரும்பாலும் ஒழிக்கப்பட்டுவிட்ட ஒரு மொழியாகவே சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிகள் எல்லாம் ஆங்கிலமாக கூட எடுத்திருக்கலாம். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை தமிழும் ஆங்கிலமும் முக்கிய பங்கு வகிக்கின்ற நேரத்தில் அந்த மொழியில் அந்த பாடல் வந்தே மாதரம் பாடல் இருந்தாக பொதுமக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதாலே தான் அந்த மொழிபெயர்ப்பு பண்ண வேண்டும் என்று இதுவரை மொழிபெயர்க்கப்பட்ட பாடல் இல்லை என்றாலும் அதை மொழிபெயர்ப்பதற்கான நடவடிக்கையில் வந்து தமிழக அரசு இறங்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழக பள்ளி கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடலை வாரம் ஒருமுறை பாட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தந்தமைக்கு நன்றி முகேஷ்.